இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சார், வேதங்கள்லாம் சார் எவனாவது எழுதிச்சிருக்கா, நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஸ்லேவாக போகிறதா சார், கான்ஷியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு தலைகீழே போட்டுருவோம் இந்த ஆத்மா சுற்றுங்கிறது முதல்ல. நமஸ்காரம். சிவராம், தி மேன் பிஹைண்ட் தி கேமரா. இது நடந்து ஒரு 15-20 வருஷம் இருக்கலாம்னு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியாது. அப்போ நான் சங்கர் நேத்ராலயா ஹாஸ்பிட்டலில் பிஆர்ஓ அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருந்தேன். அப்போ வந்து அதனுடைய காரணமாக சங்கர் நேத்ரானுடைய ஒரு பிராபல்யத்தின் காரணமாக எனக்கு நிறைய காண்டாக்ட்ஸ் இருந்தது த்ரூ அவுட் தி வேர்ல்டு, எஸ்பெஷலி இந்தியா. அதில் எல்லா பொலிட்டீஷியன்ஸ், எல்லா செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே, மோஸ்ட்லி கண்ணு இருக்கிறவா எல்லோரும் நேத்ராலயாவுக்கு வருவா. நேத்ராலயாவுக்கு வர எல்லா செலிப்ரிட்டிஸும் அந்த நந்திக்கு தாண்டி தான் சுவாமிகிட்ட போகிற மாதிரி சிவராமனை தாண்டி தான் பத்ரிநாத்துக்கிட்ட போவா. அதே மாதிரி நிறையா காண்டாக்ட்ஸ் இருந்தது. யாரை நேம் பண்ணுங்கோ அவளை வந்து ஐ கேன் ரீச் தம் அப்படிங்கிற ஒரு காண்டாக்ட்ஸ் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் மேட்டூர் சுவாமிகள் அவருடைய ஒரு அனுகிரகம் கிடச்சிது. அவரை அடிக்கடி தரிசனம் பண்ணிகிட்டு இருப்பேன். மடத்துக்கு போகும்போதெல்லாம் மேட்டூர் சுவாமிகளை தரிசனம் பண்ணுவேன். அப்போ மகாபிரிவா இருக்கும்போது மகாபிரிவா தரிசனம், புதுப்பிரிவா, பாலப்பிரிவா, அவள்கிட்ட உட்காந்து ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பாலப்பிரிவா கூட, இப்படியே ஓடின்னு இருந்தது. அப்போ மேட்டூர் சுவாமிகள் திடீர்னு ஒரு நாளைக்கு என்கிட்ட சொன்னார், சிவராம், எனக்கு ரொம்ப நாள் ஒரு தாபம். இதேமாரி மகாபிரிவா வந்து மெட்ராஸில் இருக்கும்பொழுது அவளுடைய உபன்யாசங்கள் எல்லாம் கல்கியில் வந்து சதாசிவ மாமா வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. அதெல்லாம் எங்கேயோ கிடக்கு. எனக்கு என்னென்னா அது எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். முன்னாடி ஒரு தடவை ட்ரை பண்ணோம், ஏதோ கொஞ்சம் வந்தது, நீங்கள் கொஞ்சம் பாரேன் அப்படின்னார். அதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மனசு செலுத்தி அவர் ஏன் என்ன செலக்ட் பண்ணார், ஏன் என்கிட்ட சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து அவளுடைய அனுகிரகம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த ஸ்பூல்ஸ் எல்லாம், அதெல்லாம் அந்த காலத்தில் இருக்கிற இந்த ஸ்பூல்ஸ் அப்படி சொல்லுவாள், டேப் மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சது எல்லாம் எங்கெங்கேயோ இருந்ததெல்லாம். அப்புறமா ராமரத்ன மாமா அப்படிங்கிறவர் கல்கி கார்டன்ஸில் அதை கண்டுபிடிச்சி அதை வந்து கல்கி ஆஃபீஸில் ஆத்மா மாமா மூலியமாக எடுத்து ஒரு 50-60 ஸ்பூல்ஸ் இருக்கும். அதை கொடுத்தா, அது மேட்டூர் சுவாமிகள் என்கிட்ட கொடுத்தார். இதெல்லாம் நீ வச்சுக்கோன்னார். சரி அப்படின்ட்டு, எனக்கு நம்ம கான்டாக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ பேர் இருக்கா, யார்கிட்டையாவது பெரியவா விஷயம் வேறு. பை திஸ் டைம் பெரியவா சித்தி ஆகிட்டா. ஸோ பெரியவா விஷயம், அதனால் நம்ம வந்து அதை பிரமாதமாக பண்ணி அதை இது பண்ணிடலாம் அப்படின்னு ஒரே சந்தோஷம் எனக்கு. உடனே ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் பீப்புள் ஹூ கேன் டூ திஸ் ஜாப். எல்லார்ட்டையும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், வரவாழ்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ எக்கோ பார்த்த சாரதி அப்படின்னு ஒருத்தர் வந்தார், எக்கோ கம்பெனியினுடைய சேர்மன். உடனே அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கல, இதுமாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னேன். ஒரே சந்தோஷம் அவருக்கு. நான் இப்போ யூஎஸ் போயின்ட்டுருக்கேன், உடனே எடுத்துன்னு போய் அதை பண்ணி கொண்டு வந்துடுறோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு 2-3 ஸ்பூல் எடுத்துன்னு போனார். சாம்பிளுக்கு பண்ணி பார்த்துட்டு மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மொத்தமாக 50 தூக்கின்னு போக வேண்டாம் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் 2-3 ஸ்பூல் கொடுத்தேன். ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறமா திரும்பி வந்தார். வந்துட்டு அந்த 3 ஸ்பூலையும் திருப்பி கொடுத்துட்டு, சிவராம், வெரி சாரி, இதெல்லாம் ரொம்ப அப்சல்யூட், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மிஷின்ஸ், இந்த மிஷின்ஸே இப்போ அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு புசுக்குன்னு ஆகிடுது. என்னடா அவராலே முடியலன்னா யாரால் முடியும் அப்படின்னு. ஏன்னா இது அப்படியே காலங்கள் ஓடின்னு இருந்தது. 10-15 வருஷங்கள் ஆகிடுது. எனக்கு ஒரு கில்ட்டு மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. பெரியவாளுடைய காரியம் இப்படி நம்மள்கிட்ட வந்து தங்கின்னு கொடுத்து, இது யாராவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய பணக்காரா, ஒரு பெரிய வேறு யாராவது ஒருத்தட்ட போயிருந்தால் இந்த காரியம் நல்லபடியாக ஆகி வெளியில் வந்திருக்கும். இது நம்மளுடைய தோஷம், அதனால் இது வராமல் இப்படி தடங்களாகின்றிருக்கே அப்படின்னு ஒரே வருத்தம். இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்மத்தினுடைய பலனாக எனக்கு சிவன் சார் கிடைச்சார். அப்புறம் சிவன் சார்கிட்ட போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அது 1996 1996 அந்த காலகட்டம். அப்புறம் சார்கிட்ட ரொம்ப இதுவாக இருந்துன்றது. அப்புறம் சாருடைய பணிகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிது. அப்புறம் ஆனால் இது மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருந்தது, நம்மளால் இந்த காரியம் நின்றுருக்கு, நம்ம தோஷத்தினால நிற்கிறதேன்னு. சார்கிட்ட ரொம்ப பிரார்த்தனை பண்ணிப்போம் மனசில், சார் எப்படியாவது இதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்னு. அந்த காலகட்டத்தில்
கெல்லாக் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிக்காகோலேருந்து ப்ரொஃபஸர் ஸ்ரீதர் அப்படின்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட சொன்னேன், ஸ்ரீதர் நீங்கள் தான் அமெரிக்காவில் இருக்காலே, பெரியவாளுடைய விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு, இதுமாரி நீங்கள் தான் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னார். அவசியமாக பண்ணுறேன் சிவராம்னு அவர் வந்து சொன்னார். அவருடைய ஃப்ரெண்டு மகேஷ் அப்படின்னு இருக்கார், அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கார். அவர் வந்து நிறையா இடத்துல தேடி கண்டுபிடிச்சி பெங்களூரில் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து ட்ரை பண்ணுங்கோ அப்படின்னு எனக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தார். சரின்னு நான் பெங்களூரில் இருக்கிறவருடைய ஃபோன் நம்பரை எடுத்து அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், நான் ப்ரொஃபஷனல் கிடையாது, நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனல், இது வந்து ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் எனக்கு ஒரு 1 or 2 ஸ்கூல்ஸ் கொடுத்து அனுப்பிச்சு பாருங்கோ, நான் ஒர்க் அவுட் ஆகுறதா பார்க்குறேன் அப்படின்னார். சரின்னு பெங்களூர் பரவாயில்ல கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். அவர் அதை பார்த்துவிட்டு எனக்கு செல்ஃபோன்லேயே எனக்கு வந்து இது பண்ணி காமிச்சார். பார்த்தா பெரியவாளுடைய குரல் கேட்டுது, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்தது. உடனே அவர் சொன்னார், நீங்கள் எல்லா ஸ்கூல்ஸும் எடுத்துன்னு வாங்கோ, நான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இந்த ஒர்க் பண்ண முடியும், அதனால் whenever you are coming just keep me informed அப்படின்னார். உடனே அவர் சொன்னார், இதேமாரி ஒரு பர்டிகுலர் சாட்டர்டே சண்டே நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் வாங்கோ அப்படின்னார். நான் அதனால் ஒரு சாட்டர்டே சண்டே எல்லா ஸ்கூல்ஸையும் காரில் தூக்கி போட்டுண்டு அங்கேருந்து பெங்களூர் போனேன். நான் போகும்போது அவர்கிட்ட பேசினேன், இதேமாரி நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னேன். அவர் என்ன சொல்லிட்டார், ஐஎம் சாரி சார், நான் இன்றைக்கி வந்து எனக்கு திடீர்னு ஒர்க் வந்து கொடுத்தோம், அதனால் என்னால் இப்போ வர முடியாது, இன்றைக்கி வந்து என்னால் பண்ண முடியாது, இன்றைக்கி நைட்டு எனி டைம் நீங்கள் என்னை வந்து மீட் பண்ணுங்கோ, நான் வந்து இந்த ஒர்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னார். எனக்கு சப்புன்னு போயிடுத்து. அதை விட சப்புன்னு போகிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அவர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டார். ஒரு ஸ்கூலுக்கு அது ஒர்க் ஆகுதோ ஆகலையோ என்னுடைய ஒர்க் பண்ணுறதுக்கு 1500 rupees தரணும் அப்படின்னார். அவ்வளோதான், நான் ஆஃப் ஆகிட்டேன். 1500 × 50-60 ஸ்கூல்னால் கிட்டத்தட்ட 1 lakh இது வருது. நமக்கு இதெல்லாம் சரிப்படாது, எவங்கிட்ட 1 lakh இருக்கு? நான் சங்கர் நேத்ராலயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலே என்னால் 1 lakh பண்ண முடியாது. அப்போல்லாம் நான் வேலையை விட்டுட்டு இது மாதிரி பெரியவா காரியம் சிவன் சார் காரியம்னு சுற்றின்னு இருந்தேன். அதில் எங்கே போய் நம்ம 1 lakh கண்டுபிடிக்கிறதுன்னு ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. இது அவ்வளோதான் கோவிந்தா அப்படின்னு நினச்சேன். அப்புறமா என்ன ஆச்சு, கணேஷ சர்மாஜிக்கிட்ட பேசின்னு இருக்கும்போது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார் அப்படின்னேன். அவர் சொன்னார், அப்படிலாம் பண்ணிடாதீங்கோ, நான் ஒரு 50 டோனர் உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன், 1500 ரூபா தானே, ஏன்னா இதில் ஒரு மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷம் ஏதாவது புது விஷயங்கள் பெரியவா சொன்னது இருந்தால் கூட நம்ம அது ஒர்த்து ட்ரையிங் அண்ட் ஸ்பெண்டிங், நீங்கள் பண்ணிடாதீங்கோ, நீங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப அவர் இன்சிஸ்ட் பண்ணார். அப்போ நான் மனசில் நினச்சிட்டேன், யார்கிட்டையாவது 50 பேர்கிட்ட பணத்தை வாங்கி இதில் ஒன்றும் வரலன்னா உடனே அவளுக்கு பதில் சொல்லணும். அவள் கேட்கலைன்னா கூட என்னுடைய ஈகோ அதுக்கு ஒரு மாதிரி டசன்ட் பர்மிட் மீ. யாராவது ஒரு நல்ல எண்ணத்தில் கூட என்ன சார் ஆச்சு இதுமாரி இதெல்லாம் வந்துடுத்தான்னு கேட்டால் கூட எனக்கு ஒருமே ஹர்ட் ஆகும். ஏமா பணம் கொடுத்ததுனால தானே கேட்குறான் அப்படின்லாம் எனக்கு தோணும். எதுக்கு இதே மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வச்சுக்கணும், சரி போகலாம், கிளம்பியாச்சு, என்ன நடக்கிறதோ பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு செகண்ட் தாட்டோடையே போனேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ராமச்சந்திரன்னு அங்கே இதில் இருக்கா, பெங்களூரில். எப்போ போனாலும் அவத்தில் தான் தங்குவேன், அங்கே தங்கியிருந்தேன். அப்போ ஒரு ப்ரோக்ராம் ஈவினிங் கணேஷ் சர்மாஜியோட தெய்வத்தின் குரல் ப்ரோக்ராம் இருந்தது. சரின்னா அது அட்டன் பண்ணலாம், ஏன்னா இந்த பையன்தான் இன்றைக்கி வர வேண்டான்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு ஒரு வெறுப்பில் அங்கே போனேன். சரி, நான் அங்கே போய் உட்காந்துருக்கும்போது அங்கே வந்திருந்த ஒரு பெரியவர்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ராமச்சந்திரன். இவர் பேர் சங்கரன் மாமான்னு பேர். மாமா ரொம்ப பெரியவாளுடைய பக்தி அப்படின்னா. என்ன உடனே இவன் என்னுடைய ஃப்ரெண்டு சார் சிவராமன்னு பேர், இவன் தான் இந்த இன்டர்வியூலாம் எடுக்கிறான் கஞ்சி சுவாமிகளை பற்றி அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், இதுமாரி எங்கள் தாத்தா வந்து பழுவூர் சாஸ்திரிகள்னு பேர், அவள் வந்து பெரியவாளுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்திருக்கா, கூட இருந்திருக்கா, ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்கா அப்படின்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். எதுக்கு நீங்கள் தெய்வத்தின் குரல் ப்ரோக்ராமுக்காக வந்தேலா அப்படின்னாரு. மாமா, நான் அதை மெட்ராஸில் இருக்கும்போதே நான் போய் கேட்குறது இல்லை, அவ்வளோ சோம்பேறினா பெங்களூரில் வந்தால் கேட்க போகிறேன். நான் வந்ததுக்கு காரணம் இதேமாரி ஒரு ஸ்கூல்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணணும், அது இந்த ஒரு ஆள் பண்ணித்தரேன்னு சொன்னார், அதுக்காக வந்தேன். இன்றைக்கி திடீர்னு அவர் வந்து எனக்கு ஆஃபீஸில் வேலை வந்து கொடுத்தோ, அதனால் நான் போக முடியாது இருந்துடுத்து, சாரி சார், இன்றைக்கி நைட்டு வேணால் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார், அதனால தான் அப்படின்னு மாமாட்ட சொன்னேன். இதேமாரி
அவர் வந்து திடீர்னு ஆஃபீஸில் வேலை வந்து ஒருத்தனும் கிளம்பி போயிட்டார், அதனால் நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன் அப்படின்னேன். என்ன ஸ்கூல்ஸ் என்னன்னு கேட்டார். நான் டீட்டெயில்ஸ் சொன்னேன். உடனே மாமா சொன்னார், சங்கரன் மாமா, நீ வேணால் கொடுத்து பாருங்களேன் என்கிட்ட அப்படின்னார். எனக்கு ஒரே சிரிப்பு. எக்கோ பார்த்த சாரதியாலே பண்ண முடியல, உலகத்தில் யாராலையும் இந்த மாதிரி மிஷினே இப்போ கிடையாது, இதெல்லாம் பழசுன்னு சொல்லிட்டார். இவர் ஏதோ புரியாமல் பேசுகிறார் அப்படின்ட்டு, அம்மா உலகத்தில் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன், யாரும் முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னார். இல்லை நீங்கள் கொடுத்து பாருங்களேன், உங்கள்கிட்ட ஸ்பூல் இருக்கா இப்போ அப்படின்னார். கையில் ஒன்று வச்சுருந்தேன் எதேச்சியாக. நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு நம்பிக்கையே இல்லாமல் அவர்கிட்ட ஒன்று கொடுத்தேன், ஒரு ஸ்பூலை. சரின்னு மறுநாள் காலம்புற என்னை கூப்பிட்டார். மல்லேஸ்வரத்தில் தான் இருக்கார். உடனே அவள் அதுக்கு போனேன். உள்ளுக்குள்ளே நுழையும்போது பெருசாக பெரியவா ஃபோட்டோ, ஒரே சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. மாடிக்கு அழிச்சின்னு போனார். உட்கார சொல்லிவிட்டு கம்ப்யூட்டரில் ஒரு பட்டனை டப்புன்னு தட்டினார். பார்த்தா பெரியவாளுடைய குரல் வந்து விழருது அப்படியே. எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கலை. எவ்வளோ வருஷத்தினுடைய கில்ட், எவ்வளோ வருஷத்தினுடைய ஏக்கம், அடாடாடாடான்னு ஒரே ஆனந்தம் எனக்கு. உடனே மாமா அப்படின்னா எனக்கு ஒரே பொல 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 பொலான்னு எனக்கு அப்படியே கண்ணில் ஜலம். ரொம்ப சந்தோஷமாமா, இதே தான் அப்படின்னேன். எனக்கு அப்புறமா ஒரு சந்தேகம் வேறு, இதே தான் பழையசு ஏற்கனவே வந்ததை ஏதாவது எடுத்து போட்டு அதை காமிக்கிறாரா அப்படின்னு. அப்புறம் இந்த ஸ்பூல் எடுத்து போட்டு காமிச்சார். இது நேற்று ராத்திரி ஃபுல்லாக இதுதான் ஒர்க் பண்ணேன், இதுதான் மிஷின், என்கிட்ட 3 மிஷின் இருக்குது, நான் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி, மதுரை மணி ஐயர் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இது ஒரு ஹாபி, எல்லா மிஷினையும் நானே இன்ஜினியரிங் ஒர்க் பார்த்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி வச்சுட்டுருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்கோ, இது வந்து பிரமாதமாக நான் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷமாம்மா அப்படின்னேன். பட் 3 கண்டிஷன் அப்படின்னார். என்ன கண்டிஷன் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் மாமா, நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னேன். நீங்கள் ஏதோ நிறையா ஸ்பூல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன், வேறு யார்கிட்டையோ கொடுக்கணுன்னு நேற்றுக்கு என்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் என்கிட்டயே கொடுக்கணும், அந்த கைங்கரியம் நான் பண்ணுற அனுகிரகம் எனக்கு கிடைக்கணும், எங்கள் தாத்தா பண்ண கைங்கரியத்தினுடைய பலன் பெரிவா வந்து இதை என்கிட்ட கொடுத்துருக்கிறதா நான் நினைக்கிறேன், நீங்கள் அதனால் எல்லா ஸ்பூல்ஸையும் என்கிட்டயே கொடுத்துடணும் அப்படின்னார். அவசியம் மாமா, எல்லாத்தையும் உங்கள்கிட்டயே கொடுத்துட்றேன் அப்படின்னேன். ஏன்னா என் மனசுக்குள்ளே 1500 ரூபா கொடுத்து ட்ரை பண்ணுறணுமே அப்படின்னு ஒரு இந்த கவலை இருந்துகிட்டே இருந்தது. கொடுத்துட்றேன் மாமா அப்படின்னேன். 2வது, டைம் பவுண்டு வைக்காதீங்கோ, ஏன்னா தொட்டால் உதுர்றது, அதனால் இதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாது. நான் ஒன்றா எடுத்து எல்லாத்தையும் ஒட்டி நிறைய வேலை இருக்குது, பயங்கர ஃபங்கஸ் இருக்குது, ஃபங்கஸ் க்ளீனிங் பண்ணணும், அதனால் நிறைய டைம் பவுண்டு இல்லை, எப்போ முடியுமோ நான் செஞ்சு கொடுத்துட்றேன். அதனால் மாமா 10-15 வருஷமாக நான் காத்துட்டுருக்கேன், இன்னொரு 10 வருஷம் காத்துக்கிறத பற்றி எனக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்போ முடியுமோ பண்ணி கொடுங்க மாமான்னேன். 3வது வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் அப்படின்னார். சொல்லுங்க மாமாண்ணே. அப்படியே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே பயமாக இருந்தது. 1 பைசா நீங்கள் செலவழிக்கக்கூடாது, என்ன செலவாக இருந்தாலும் அவ்வளவும் என்னுடைய செலவு அப்படின்னார். எனக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. ஏண்டா டே, ஒரு 1500 ரூபா என் ஸ்கூலுக்காக எப்படி செலவழிக்கிறதுன்னு கவலைப்பட்டியாடா பைத்தியம், நீ 1 பைசா செலவழிக்க வேண்டாண்டான்னு பெரியவா சொல்கிற மாதிரி இருந்தது. அப்படியே அழுதுட்டேன். இது இப்போ கருணைன்னா அதுதானே கருணாமூர்த்தி. நம்ம தகுதி திறமை இதெல்லாம் பார்த்து அவள் அனுகிரகம் பண்ணணுன்னா உலகத்தில் ஒரு பயலுக்கு அனுகிரகம் பண்ண முடியாது. அம்மா குழந்தைகிட்ட எப்படி ஒரு வாத்சல்யத்தில் இருக்காளோ அதே மாதிரி சாரும் பெரியவாளும் பண்ண அனுகிரகம் அப்படி வந்து விழுந்தது. மாமா அதை கன்வெர்ட் பண்ணால் 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறம் அதை சீடியாக பண்ணி கொடுத்தா. ஒரு பெரியவாளுடைய ஆராதனை அன்னைக்கு அதை பெரியவாளுடைய அதிஷ்டானத்தில் வச்சுட்டு அதை அப்புறமா போட்டு கேட்க ஆரம்பித்தேன். ஒரு 1.5-2 வருஷம் காரில் போகும்போதெல்லாம் அதை கேட்டுகிட்டே இருப்பேன். காரை ஸ்டார்ட் பண்ணால் பெரியவா குரல் கேட்கும். அப்படியே 2 வருஷம் அந்த ஒரு பேரானந்தத்தில் இருந்தேன். அப்போ எனக்கு பெரியவாள்கிட்ட இருக்க பக்தி போய் பெரியவாள்கிட்ட ஒரு பெரிய பிரியம் வந்துடுத்து. அப்படியே அள்ளி கட்டி தூக்கி மாட்டோமான்னு தோணும். சில விஷயங்கள்லாம் பெரியவா பேசும்போது உலகத்தில் யாரால் இப்படி சொல்ல முடியும், எவ்வளோ பெரிய தத்துவமாக இருக்கட்டும், என்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி தன்னுடைய மேதாவிலாசத்தை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண க்ஷணம் கூட இல்லாமல் கேட்குற ஜீவனுக்கு அது வந்து உபயோகப்படணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் பெரியவா எப்படி பேசியிருக்கா. அடாடாடா
அதுக்கப்புறமா சரி செகண்ட் ஸ்டேஜ் போனோம். அந்த சங்கரன் மாமா எப்படி 1.5-2 வருஷம் அவளுக்கு கண் வேற கொஞ்சம் சரியாக தெரியாது, அந்த கண்ணை வச்சுண்டு தன்னுடைய உடல் பொருள் ஆத்மார்த்தமான அந்த ஒரு பக்தி எல்லாத்தையும் செலவழித்து இந்த பெரிவா குரலை உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த சங்கரன் மாமா 20ஆம் தேதி ஏப்ரல் காலம்பர 4 மணிக்கு இறைவனடி சேர்ந்தார். அவருக்கு பண்ணக்கூடிய பெரிய ஸ்ரத்தாஞ்சலி என்னவாக இருக்க முடியும்? ஒரு சோலும் ஒரு ஜீவனும் ஒரு டிவோட்டியும் இந்த பெரிவாளுடைய குரலை கேட்கும் பொழுதெல்லாம் அடாடாடாடா எப்பேற்பட்ட காரியத்தை இந்த உலகத்துக்கு நமக்கு கொடுத்த அந்த சங்கரன் மாமா பெரிவாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். அவளுக்கு நம்மளுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். அவளை மாதிரி பெரிவாளுடைய பணியை நிரந்தரமாக கடைசி மூச்சு வரைக்கும் செய்கிறதுக்கான அனுகிரகத்தை பெரிவா பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனை தான் நாம் அவளுக்கு செய்கிற பெரிய ஸ்ரத்தாஞ்சலின்னு நான் நினைக்கிறேன். சங்கரன் மாமாவுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். சங்கரன் மாமாவனுடைய ஆத்மா பெரிவாள்கிட்ட பரிபூர்ணமாக சரணாகதி அடைஞ்சு அந்த சோல் ஒரு மகா உன்னதமான ஒரு ஸ்திதிக்கு பெரிவா ஐஷன் போவா அப்படிங்கிற அந்த பிரார்த்தனையோட அவள் குடும்பம், அவளுடைய ஃபேமிலி என்ன இருந்தாலும் ஃபிசிக்கலாக இப்போ மாமா இல்லை அப்படிங்கிற துக்கம் இல்லாமல் யாருக்கும் இருக்காது. அந்த துக்கத்தை தாங்கிண்டு அவள் பண்ண ஒரு பெரிய மகத்தான காரியத்தை தொடர்ந்து அந்த குடும்பம் அவள் பொண்ணு பிள்ளைகள்லாம் செய்யணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறோம் சார், வேதங்கள்லாம் சார் எவனாவது எழுதிச்சிருக்கேன், நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு ஸ்லேவாக போகிறதா சார், கான்ஷியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு தலைகீழே போட்டுருவோம் இந்த ஆத்மா சுற்றுங்கிறத முதல்ல. இதை முதல் பிரமாணம். பாக்கியெல்லாம் ஏழைய தலைகை வச்சு திருப்பி வச்சுடுறோம். மனசாட்சிங்கிறத அவளும் வச்சிருக்கா சாஸ்திரத்தில். இவ்வளவுக்கு ஆப்படாதுன்னா கடைசியில் மனசாட்சி வந்து விட்டுருக்கா. எது உரைச்சிருக்கோ அதை பாரு முதல்ல. அதை அறிஞ்சவன் எவன் தீர்மானம் இருக்கான் அதை பாரு, அவனுடைய இடத்தை பாரு. இல்லாமல் உலகத்துக்குள்ள ஆசை பாசை இல்லாதவன் இருக்கானே, கட்டணமே இல்லாதவன் உனக்கு எவன் தோன்றதோ அவனுடைய நஷ்டம் பாரு. அதுலேயும் ஆப்பில்ல மனசாட்சியாக இருந்து ஈஸ்வரனை தியானம் பண்ணிட்டு இப்படி போகிறேன், தப்பாக இல்லாமல் எனக்கு வழி விடணும்னு நினச்சிட்டு அப்படி விடு அப்படின்ட்டு கடைசியில் மனசாட்சி வந்து விட்டுருக்கேன். இந்த விஷயம், இந்த பெரிவா குரல் விஷயம் நான் சங்கர் நேத்ராலயில் இருக்கும்போது நடந்திருந்ததுன்னா என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா இருக்கும்? வாயால் எல்லாம் பெரிவா அனுகிரகம் நடக்கிறது அப்படின்னு வாயால் சொல்லுவேன். மனசில் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ், நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய பக்தி இதெல்லாம் காரணம் பெரிவா குரல் வந்தது அப்படின்னு. அதனால தான் பெரிவா நேத்ராலயா இல்லை, பிஆர்ஓ இல்லை, பணம் இல்லை, சிவராமன் வெறும் சிவராமன் ஒரு தூசி அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருக்கா. பெரிவாளுடைய காரியத்துக்கு பெரிய பிஆர்ஓ வேண்டாம், பெரிய பணம் வேண்டாம், பெரிய பதவி வேண்டாம், இன்ஃபேக்ட் எதுவும் வேண்டாம். எதுவும் இல்லாமல் இருந்தால் காலியாக இருந்தோம்னா, ஒரு தடவையும் இன்டர்வியூ பண்ணும்போது இந்த பாட்டிமாரெலாம் சொல்லுவாள், நான் ரொம்ப மக்கு, அதுதான் குவாலிஃபிகேஷன் போல் இருக்குது அப்படின்பா. அதே மாதிரி ஒன்றுமில்லாத தூசியாக இருந்தோம்னா அந்த பிரபு தூசியை வச்சுண்டு ஜகத்தை சிருஷ்டி பண்ணும், என்ன வேணால் பண்ணும். அதனால் இதேமாரி ஒரு தூசியை வச்சுண்டு, தூசியாக இருந்ததுனால தானோ என்னமோ அதை வச்சுண்டு பெரிவா ஒரு பெரிய காரியத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிற பாக்கியம் இருந்தது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. நமஸ்காரம். வேதோசிலோ தர்ம மூலம் ஸ்ருதிசீரேஷ தத்திதாம் ஆச்சாரஸ்தீக சாசுனாம் ஆத்மனஸ்துஷ்டி தேவச்ச அப்படின்னா, இந்த ஆத்மனஸ்துஷ்டிங்கிறது கடைசி பிரமாணம்.